English literature learners, are you preparing for BGTRB English exam or other competitive English literature examinations? Do you want to master English literature easily? Then this channel is for you. Today, let's learn the play Every Man in His Humor by Ben Jonson. BGTRB syllabus la unit 1 la third part on a drama part la third topic இருக்கிறது தான் இந்த play Every Man in His Humor by Ben Jonson. இது ஸ்டோரி மாதிரி மைனர் கேரக்டர்ஸ்லாம் சேர்க்காம மேஜர் கேரக்டர்ஸ் மட்டும் சேர்த்து ஒரு ஸ்டோரி மாதிரி சம்மரைஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃபார் ரிவிஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செமையான காமெடி நாடகம் இங்கிலாந்து நாடக மேதேனே சொல்லலாம். அவங்க பென் ஜான்சன் எழுதின எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர். இந்த கதையோட ஆரம்பம் எங்கே நடக்குதுன்னா லண்டனில் தான். அங்கே ஒரு பெரியவர் இருக்கார். அவர் தான் ஓல்டு நோவல். அவருக்கு எட்வர்ட் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். ஓல்டு நோவல் தன்னோட பையன் நல்லா படிக்கணும், பொறுப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் எட்வர்டுக்கு என்னமோ கவிதை எழுதுறது, ஊர் சுற்றுறது, ஜாலியாக இருக்கிறதுல தான் ஆர்வமே. தன்னோட பையன் மேலே இருக்கிற சந்தேகத்தினால அவனை கண்காணிக்கிறதுக்காக தன்னோட வேலைக்காரன் பிரெயின்பாம் கிட்ட பொறுப்பை கொடுக்குறாரு. இந்த பிரெயின்பாம் இருக்கானே, அவன் கதையில் ரொம்ப செமையான கேரக்டர், பயங்கர புத்திசாலி, வேஷம் போடுறதுல கில்லாடி. இப்போ எட்வர்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவர் தான் வெல்ஃப்ரெட். அவன் ஒரு ஜாலியான ஆள், லண்டனில் இருக்கான். அவனோட வீட்டுக்கு தான் எட்வர்ட் போகணும்னு ஆசைப்படுறான். ஆனால் அப்பா விடமாட்டாரேன்னு ரொம்ப பயம். அதனால் பிரெயின்பாம் கிட்ட ஒரு ஐடியா கேட்குறான். பிரெயின்பாம் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? ஒரு சிப்பாய் மாதிரி, ஒரு சோல்ஜர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஓல்டு நோவல் கிட்ட வந்து உங்கள் பையன் போருக்கு போகிறான் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறான். எதை கேட்டு ஓல்டு நோவல் பயந்து போய் பையனை தேடி லண்டனுக்கே ஓடி வந்துடுறாரு. லண்டனில் வெல்ஃப்ரெட் வீட்டில் இன்னும் பல கலகலப்பான விஷயங்கள்லாம் நடக்குது. அங்கே கைட்லி அப்படின்னு ஒரு பணக்கார வியாபாரி இருக்கார். அவருக்கு ரொம்ப சந்தேக புத்தி. தன்னோட ஒய்ஃப் மேலேயே எப்போ பார்த்தாலும் சந்தேகம். அவரோட ஒய்ஃப் டேம் கைட்லி ரொம்பவே நல்லவங்க. இவங்க தான் வெல்ஃப்ரெட்டோட அக்கா. அதனால தான் கைட்லியோட வீட்டில் எல்லாரும் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் கேஷ் அப்படின்னு ஒரு விசுவாசமான வேலைக்காரன், காப் அப்படின்னு ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வரவன், அவன் வைஃப் டிப், இவங்க எல்லாரும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்டீஃபன் அப்படின்னு ஒரு கிராமத்து பையன் வரான். அவன் தன்னையே ஏதோ ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி நினச்சிப்பான். ஆனால் ஒன்றுமே தெரியாது. எப்போ பார்த்தாலும் எனக்கு தெரியும், நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு சொந்தக்காரர் தான் டவுன் ரைட். அவர் ஒரு நேர்மையான மனுஷன். இந்த ஸ்டீஃபன் பண்ணுற மேட்னஸை பார்த்து செம்ம கடுப்பாவார். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஹியூமரை காட்டுவாங்க. அதாவது பென் ஜான்சன் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான குணம் உண்டு. ஒருத்தருக்கு சந்தேகம், இன்னொருத்தருக்கு தான் பெரிய புத்திசாலின்னு நினப்பு, சிலருக்கு கோபம். இப்படின்னு அவங்களோட குணத்தையே வெளிப்படுத்துவாங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இந்த பிரெயின்பாம் இருக்கானே, அவன் மாறி மாறி பல வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாற்றி ஒரே குழப்பத்தை உண்டு பண்ணிடுவான். ஆனால் போக போக தான் ஓல்டு நோவல் தன்னோட பையனை தப்பாக நினச்சிட்டோமேன்னு புரிஞ்சுக்குவார். கைட்லியும் தன்னோட சந்தேக புத்தியை விட்டுட்டு வைஃபை நம்ப ஆரம்பிப்பான். ஸ்டீஃபன் தன்னோட முட்டாள்தனத்தை உணர்ந்து திருந்திடுவான். கடைசியில் பிரெயின்பாம் எல்லா உண்மையையும் சொல்லி மன்னிப்பு கேட்க ஓல்டு நோவல் அவனை மன்னிச்சிடுறாரு. எல்லாரும் சந்தோஷமாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கதை எண்டுக்கு வருது. மனுஷங்க எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தாட்ஸை திருத்திக்கிட்டால் வாழ்க்கை ஜாலியாகவும் நல்லபடியாகவும் இருக்குன்னு பென் ஜான்சன் செமையாக காமெடியாக இந்த பிளேயில் சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த ஸ்டோரி. இதில் நிறையா கேரக்டர்ஸ் வருவாங்க. ஜஸ்டிஸ் வருவாங்க. ஜஸ்டிஸ் தான் எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் ரிவிஷனுக்காக இந்த ஸ்டோரியில் என்ன இருக்குது அதை மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ வில் be able to understand this. If you want to master English literature easily, subscribe to this channel. If you like this video, like, share and subscribe. I look forward to seeing you in the next video. Until then, stay tuned to this channel to expand your knowledge of English literature.